ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் உடவளவை தேசிய பூங்கா ஆகும். உடவளவை தேசிய பூங்கா இலங்கையின் முதன்மையான வனவிலங்கு சரணாலயங்களில் ஒன்றாகும். இங்கு காட்டு ஆசிய யானைகளை தவறாமல் காண முடியும் என்பதற்காகவே இது உலக புகழ் பெற்றது. உடவளவை நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதியை பாதுகாக்கும் நோக்கில் 1972 ஆண்டு நிறுவப்பட்ட இப்பூங்கா 30,821 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. இதன் பரந்த புல்வெளிகள் மற்றும் முள்புதர் நிறைந்த காடுகளால் இது ஒரு ஆப்பிரிக்க வனவிலங்கு பூங்காவை போன்ற தோற்றத்தை கொண்டுள்ளது. தேசிய பூங்காவாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இப்பகுதி இடமாற்று விவசாயத்திற்காக சேனா விவசாயம் பயன்படுத்தப்பட்டது. தேசிய பூங்கா அறிவிக்கப்பட்டவுடன் விவசாயிகள் படிப்படியாக அங்கிருந்து அகற்றப்பட்டனர். இப்பூங்கா கொழும்பிலிருந்து 165 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உடவளவை நீர்ப்பறவைகள் மற்றும் இலங்கை யானைகளின் ஒரு முக்கிய வாழ்விடமாகும். இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் நாட்டில் அதிகம் பார்வையிடப்படும் 3வது பூங்காவாகவும் விளங்குகிறது. யானைகளின் சொர்க்கம். 400 முதல் 600க்கும் மேற்பட்ட யானைகளின் நிரந்தர வாழ்விடம். திறந்தவெளி நிலப்பரப்பின் காரணமாக ஒவ்வொரு சஃபாரியின் போதும் யானைகளை காண்பது கிட்டத்தட்ட உறுதியாகும். யானைகளை தவிர நீர் எருமைகள், முதலைகள், புள்ளிமான்கள், சாம்பார் மான்கள், நரிகள் மற்றும் உடும்புகளையும் நீங்கள் காணலாம். எளிதில் கண்ணில் படாத சிறுத்தைகளும் தேன்கரடிகளும் இங்கு இருந்தாலும் அவை அரிதாகவே காணப்படுகின்றன. பறவை நோக்குனர் சொர்க்கம். இந்த பூங்காவில் சர்ப்ப கழுகுகள், இருவாச்சி பறவைகள் மற்றும் இலங்கைக்கே உரிய காட்டுக்கோழிகள் உட்பட 210க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் உள்ளன. யானைகள் தற்காலிக இல்லம். பூங்காவிற்கு சற்று வெளியே அமைந்துள்ள இந்த மையம் ஆதரவற்ற யானை குட்டிகளுக்கு புனர்வாழ்வளித்து அவற்றை மீண்டும் காட்டில் விடுவிக்கிறது. உணவளிக்கும் நேரங்கள் பார்வையாளர்களை மிகவும் கவரும் ஒரு அம்சமாகும். உடவளவை தேசிய பூங்கா திறந்த புல்வெளிகள் மற்றும் முட்புதர் காடுகளில் வனவிலங்குகளை கண்டு ரசிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கும் ஜீப் சஃபாரி அனுபவங்களுக்கு பெரிதும் பெயர் பெற்றது. இப்பூங்காவில் தாவரங்களின் அடர்த்தி ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதால் பெரிய பாலூட்டிகளை, குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இலங்கை யானைகளை தொடர்ந்து காண முடிகிறது. பொதுவாக விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதிகாலை மற்றும் பிற்பகல் வேளைகளிலேயே சஃபாரி பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. யானைகளை தவிர நீர் எருமைகள், கடமான், சாம்பர் டீர், புள்ளிமான்கள், முதலைகள் மற்றும் பல்வேறு வகையான பறவை இனங்களையும் சுற்றுலா பயணிகள் இங்கு பொதுவாக காண முடிகிறது. இப்பூங்காவை எளிதில் அணுகக்கூடிய வசதியும் இங்கு வனவிலங்குகளை தவறாமல் காண முடிவதும் இலங்கையின் முதன்மையான சஃபாரி தலங்களில் ஒன்றாக இது திகழ்வதற்கான நற்பெயரை பெற்று தந்துள்ளன.
இயற்கை காடுகளை அழித்து பைன் மற்றும் யூகலிப்டஸ் போன்ற ஒற்றை இனத்தாவரங்களை வளர்ப்பது வலவே நதியின் நீர்மட்டம் குறைய காரணமாக அமைகிறது. மனித குடியிருப்புகளின் அத்துமீறல், சட்டவிரோத வேட்டை, மரங்களை சட்டத்திற்கு புறம்பாக வெட்டுதல், இறத்தினக்கல் அகழ்தல், அளவுக்கு அதிகமான மேய்ச்சல் மற்றும் சேனை பயிர்ச்செய்கை ஆகியவை இப்பூங்காவிற்கு பெரும் அச்சுறுத்தல்களாக விளங்குகின்றன. லாண்டனா காமரா மற்றும் ஃபில்லாந்தஸ் போலிஃபில்லஸ் ஆகியன யானைகளின் உணவு தாவரங்களை பாதிக்கும் ஆக்கிரமிப்பு களைகளாகவும் சட்டவிரோதமான வாய்வழி குண்டேற்றும் துப்பாக்கிகளை கொண்டு யானைகள் சுடப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. சஃபாரி விருப்பங்கள் மற்றும் நேரங்கள். பெரும்பாலான பார்வையாளர்கள் தனிப்பட்ட 4 ஜீப் சஃபாரியையே தேர்வு செய்கின்றனர். பூங்காவிற்குள் நுழைவதற்கு இது கட்டாயமாகும். நிலையான சஃபாரி 3 முதல் 4 மணி நேரம் மிகவும் பிரபலமான தேர்வு. இது பெரிய யானை கூட்டங்களையும் நீர்த்தேக்கத்தையும் காண்பதற்கு இது போதுமான நேரத்தை வழங்குகிறது. அரை நாள் சஃபாரி 7 மணி நேரம். தீவிர வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு இது பரிந்துரைக்கப்படுகிறது. பூங்காவின் பல்வேறு மண்டலங்களை ஆழமாக சுற்றி பார்க்க இது வழிவகுக்கிறது. முழுநாள் சஃபாரி 12 மணி நேரம். இதில் மதிய உணவுடன் கூடிய ஒரு சிற்றுண்டி, பிக்னிக் அடங்கும். பூங்கா முழுவதையும் உள்ளடக்கிய இந்த சஃபாரி சிறுத்தைகள் அல்லது தேன்கரடிகள் போன்ற அரிதான உயிரினங்களை காண்பதற்கான சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. சிறந்த நேரங்கள்: காலை 6 மணி முதல் 9 மணி வரை விலங்குகளின் நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கும் நேரம், மற்றும் பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரை யானைகள் நீர்நிலைகளில் கூடும் நேரம் ஆகியவை வனவிலங்குகளை காண்பதற்கான பொன்னான நேரங்களாக கோல்டன் விண்டோஸ் கருதப்படுகின்றன. இந்த உலகம் ஒரே இடத்திலிருந்து வேடிக்கை பார்க்கப்படுவதற்காக படைக்கப்படவில்லை. இது முழுமையாக சுற்றி பார்க்கப்படுவதற்காகவே உள்ளது. மறைந்திருக்கும் பாதைகளிலிருந்து பிரமிக்க வைக்கும் இடங்கள் வரை, கர்ஜிக்கும் இயந்திர ஒலிகளிலிருந்து அமைதியான சூரிய அஸ்தமனங்கள் வரை, இதுவே SBR வீல்ஸ் டிராவலர். இங்கு ஒவ்வொரு பயணமும் ஒரு கதையை சொல்கிறது. ஒவ்வொரு மைல் தொலைவும் ஒரு புதிய சாகசத்தை கொண்டு வருகிறது. சாலை பயணங்கள், புதிய இடங்களை ஆராய்வது மற்றும் பயணத்தின் சிலிர்ப்பு ஆகியவற்றை நீங்கள் விரும்புபவர் என்றால் இந்த சேனல் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. நகரங்கள், நாடுகள் மற்றும் மறைந்திருக்கும் அரிய இடங்கள் என அனைத்தையும். எனவே சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள். நாம் இணைந்து இந்த உலகத்தை சுற்றி ஆராய்வோம்.